நம்ம முன்னாடி வந்துட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஜாவாவில். இப்போ அடுத்த மெயின் 4 ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம தனித்தனி செஷனில் வந்து நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இப்போ அதோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பேசிக்காக இதில் நம்ம என்ன சொல்லணும் அவங்க கிட்ட அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலே, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா எனக்கு தேவையான டீட்டெயில்ஸை நான் காட்டிட்டு தேவையில்லாததை நான் ஹைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னன்னா, நீங்கள் இப்போ நான் பார்த்துருப்பீங்க, நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்டாக ப்ரைவேட், இன்ட், நம்பர் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணுற ஒருத்தங்க வந்துட்டு டைரெக்டாக என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் போய் கை வைக்க முடியாது. ஏன்னா இது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால என்னோட அந்த கிளாஸில் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வேறு கிளாஸில் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போதே அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கான கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இங்கே சோர்ஸ்க்கு போனீங்கன்னா ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் அதை கெட் பண்ணலாம், செட் பண்ணலாம். அந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே நம்ம பப்ளிக்காக தான் டிஃபைன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வேற கிளாஸில் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கெட் இல்லைன்னா செட் பண்ணலாமே தவிர டைரெக்டாக இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது அதோட ரிட்டர்ன் டைப்பை மாற்றுறது, அதாவது டேட்டா டைப் மாற்றுறது, இல்லைன்னா ஆக்சஸ் மாடிஃபையரை மாற்றுறது, நேமை மாற்றுறது அப்படின்னு மாதிரி எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம் மிஷின் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் மணி வித்ட்ரா பண்ணுவோம், ஏடிஎம் பின் சேஞ்ச் பண்ணுவோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஆனால் உள்ளே என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பைண்டிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட் இன்டு அ சிங்கிள் யூனிட். அதாவது என்னோட டேட்டா மெம்பர்ஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆகட்டும், என்னோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது ஒரு கிளாஸா. அந்த கான்செப்ட் பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். எதுக்கு அப்படின்னா, நான் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு தனி செஷனே நான் எடுக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள், நான் வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் மாடிஃபயரில் நான் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஆக்சஸ் மாடிஃபயர் ஜாவா அப்படின்ட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட சைல்ட் கிளாஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் இதே நேமை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நான் கொண்டு போய் அப்படியே போடுறதுக்கு பதிலாக நான் என்னோட சைல்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா என்னோட என்னோட பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் நேம் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம் வேல்யூன்ற மெத்தட் வந்துட்டு எனக்கு இந்த கிளாஸில் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சைல்ட் ஜாவா சி = நியூ சைல்ட் ஜாவா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நான் எந்த கிளாஸை என்னோட பேரண்ட் கிளாஸாக நினைக்கிறேனோ அந்த கிளாஸ் நேமை நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வேல்யூ அப்படின்ற அந்த மெத்தடை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. எதுக்கு அப்படின்னா ரீயூசபிலிட்டி. ஒரு சிம்பிள் வேர்ட் ரீயூசபிலிட்டி. ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ்லேயும் ஒரே மெத்தட், இந்த கிளாஸ்லேயும் ஒரே மெத்தட் இருக்கிறது எனக்கு வந்து வேஸ்ட் தான். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு ரீயூசபிலிட்டி கிடைக்குது இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாலிமார்பிசம், அதாவது டேக்கிங் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். பாலிமார்பிசம் வந்து 2 விதமாக அச்சீவ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஓவர்லோடிங், இன்னொன்று வந்துட்டு ஓவர் ரைடிங். ஸோ ஓவர்லோடிங் வந்துட்டு
நார்மலாக யூஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அப்படின்வாங்க. ஓவர் ரைடிங்னு வரும்போது இன்ஹெரிட்டன்ஸும் கூட அதோட ரிலேஷன்ஷிப் வரும். அதாவது ஓவர் ரைடிங் பண்ணும்போது ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது ஓவர் லோடிங் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஷேப்பை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ பப்ளிக் void shape. இப்போ இதுக்குள்ள நான் வந்து string oval அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தட், இப்போ இதுல வந்துட்டு நான் வந்து string oval string circle. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். அதாவது இங்கே எல்லாத்துலேயுமே என்னன்னா நான் ஒரு ஷேப்பை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ அது உள்ளே பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேற. அப்படிங்கிறப்போ நான் ஓவர்லோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். என்ன இதில் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஓவல் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் நான் ஸ்ட்ரிங் ஓவல் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ நான் வந்துட்டு c.shape அப்படின்னு நான் கால் பண்ணும்போது அதுக்கு ஓவலுக்கு கால் பண்ணுமா இல்லை சர்க்கிளில் கால் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, இங்கே வந்து 2 இருக்கு, அது வந்து ஃபைன். ஸோ ஒன்று வந்து நம்பர் டேட்டா டைப், ஆர்டர் ஆஃப் டேட்டா டைப், அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இங்கே ஸ்ட்ரிங் இருக்கு, இது வந்துட்டு இது வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இங்கே வந்து 2 இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்ட்னு ஒரு மெத்தட் கொடுக்கலாம். அடுத்த பிளேஸில் நான் வந்துட்டு இன்ட்னு கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே இதுவுமே எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் டேட்டா டைப் வந்து எனக்கு மாறி இருக்கு. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஓவர் லோடிங் கான்செப்ட் வந்து பண்ணுவோம். ஓவர் ரைடிங் வந்துட்டு நான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும்போது நல்லா டீட்டெயிலாகவே நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு மெயினாக ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்கும்போது நம்ம கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர்ஸ்.